Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்ம cranberry pound cake. இதில் வந்து நான் இன்னைக்கு dry fruits and cranberry and raisin ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டீ கேக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஈஸியாக வீட்டிலேயே நம்ம டேஸ்டியான கேக் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான cranberry pound கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அந்த 2 முட்டையும் ஃபர்ஸ்ட் வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. சுகரை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது வச்சு இப்படி ஃபுல் சுகரே வந்துட்டு நீங்கள் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ண சுகர் வந்து கரைஞ்சிடும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக கரையும். இப்படி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு முட்டையும் சீனியும் நல்லா அடிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 50 ml வந்து மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்ட்டட் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் cranberries-உம் raisins எடுத்திருக்கேன். அதாவது 25 கிராம் வந்து cranberry, 25 கிராம்ஸ் வந்து raisins எடுத்திருக்கேன். ட்ரைடு ரைசனும் ட்ரைட் cranberry-யும் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக வேணால் சாப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ அந்த cranberry அண்ட் ரைசன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா நம்ம அப்போ தான் கேக்கில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கீழே வந்து கேக்கில் செட்டில் ஆயிரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சீவ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக கட்டி தட்டிடும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுற டைம் வந்து நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேக்கிங் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா மைதா வந்துட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டுக்கோங்க. அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் அதில் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அகெயின் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஸோ 5 மினிட்ஸ் கூட்டியோ குறைச்சோ வந்து வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கேக் வந்து பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எப்போவும் ப்ளெயினாக வெண்ணிலா கேக் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி இந்த கேக் செஞ்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பர் ஸ்பாஞ்சியாக சூப்பராக அழகான நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து குட்டீஸுங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் நீங்களே இதே மாதிரி சூப்பராக கேக் பேக் பண்ணி வீட்டிலே கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.